Okay, a very good morning. Today we are going to have an interesting topic, that is how to write covering letters and where it is useful in our day-to-day life. And here we have Akshaya with us to handle the session. It's over to Akshaya. Hi guys, என்னோட டாபிக் வந்துட்டு ரைட்டிங் டிஸ்கிரிப்ஷனில் ரெஸ்யூம் அண்ட் கவரிங் லெட்டர்ஸ். ஸோ கவரிங் லெட்டர்ஸ்னால் என்ன, யாருக்காவது தெரியுமா தெரியாதா? ஸோ நம்ம ஹெச்ஓடி சாருக்கு, மேம்க்கு, ஹெச்ஆருக்கு, கம்பெனிஸ்க்கெலாம் எழுதுவோம்ல, அதெல்லாம் தான் கவர் லெட்டர்ஸ். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் கவர் லெட்டர்ஸ் வந்து a letter sent with an explanation explaining the content of another document like CV or resume, அதுதான் கவர் லெட்டர். ஓகே, சரி, யாரெல்லாம் கவர் லெட்டர் எழுதியிருக்கீங்க? யாருமே எழுதுனது இல்லையா? மேம்க்கு லீவ் கேட்டெல்லாம் யாருமே எழுதுனது இல்லையா? அதுவும் கவரிங் லெட்டருக்குள்ளே தான் வரும். ஓகே, சரி, ஓகே. கவரிங் லெட்டர்னால் என்ன? சும்மா ஏதாவது ஒரு ஐடியா? ப்ரொஃபஷ்னலாக எழுதுறதா கவரிங் லெட்டர். ஓகேவா? கோல்ஸ் ஆஃப் கவர் லெட்டர்ஸு: டு இன்ட்ரடியூஸ் அண்ட் ப்ரெசென்ட் யுவர் ரெஸ்யூம் டு ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னலி, டு லேண்ட் யுவர் இன்டர்வியூ ஃபார் த ட்ரீம் ஜாப். அதாவது உங்களுக்கு எதாவது ட்ரீம் ஜாப் வேணும், ஹெச்ஆர் கிட்ட லெட்டர் எழுதணுன்னா நீங்கள் கவர் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போது நம்ம ஐவி போகிறோம்ல, அந்த கம்பெனிக்கு நம்ம கொடுப்போம்ல நம்மளோட டீட்டெயில்ஸ், அதுவுமே கவர் லெட்டருக்குள்ளே தான் வரும். அப்புறம் வாட் டு டூ, நாட் டு டூ, ப்ரொஃபஷ்னலாக எழுதணும். இந்த மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அப்புறம் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிற எழுதணும். அப்புறம் கவர் லெட்டரில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஹெட்டிங்கில் வந்து டேட் போட்டு, மெயினாக டேட் போடணும். அப்புறம் உங்கள் நேமு, நீங்கள் எதுக்காக இது பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே அட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி, அதாவது இதுக்காக தான் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி பண்ணணும். நெக்ஸ்ட் பேராவில் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நான் இந்த கம்பெனியில் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தேர்ட் பேராவில் இருக்கணும். அப்புறம் ஃபோர்த்து பேராவில் வந்துட்டு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த லெட்டர், அட்ரஸ் மூலயமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், எது மூலயமா நம்ம ரெண்டு பேரும் டச்சில் இருக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் ஃபோர்த்தில் இருக்கணும். திங்ஸ் டு ரிமெம்பர்: இமெயில் ஐடி வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த மாதிரி ஹாப்பி ஃபீல் அன்ப்ரொஃபஷ்னலாக இமெயில் ஐடியெலாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் டாக்குமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எந்த இயரு, ஓவரால் லெட்டர், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்காது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஃபார்மேட், இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்காமல் அந்த மாதிரி அட்ரெஸ்ஸு நீட்டாக. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரெஸ்யூம் ரைட்டிங். யாரெல்லாம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? எல்லோரும் பண்ணியிருக்கீங்க. டிடிக்காகவும் பண்ணணும், தெரியிருக்கும் தானே? ஸோ அதில் என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் ஃபில் பண்ணீங்க, யாராவது சொல்லுங்கள். ஜீவித், ரெஸ்யூமில் என்னெல்லாம் பண்ணோம்? நேம் போட்டோம், ஆக்டிவிட்டி, ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு. வேறு யாராச்சும்? நேமு, எஜுகேஷன், டேக்லைனு, அப்புறம் அவ்வளோதான். ஓகே, அவங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி டேக்லைன் வந்து நம்ம ரெஸ்யூமில் சென்டரில் டாப்பில் கொடுத்தோம். அப்புறம் நம்ம நேம் அதெல்லாம் கொடுத்தோம்ல, அதுதான் ரெஸ்யூம். நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி அட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் கசகசன்னு கொடுக்காம நீட்டாக லைன் பை லைனாக எல்லோரும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம் தானே, எப்படி பண்ணணும்னு தெரியல, அதே தான் இது. அவ்வளோதான். தேங்க்யூ.